வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 2 குறிப்பேடு 17 வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 32.21% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். யோசபாத்து அரசன் ஆதல். ஆசாவின் மகன் யோசபாத்து அவனுக்கு புன் ஆட்சியேற்று இஸ்ரேலுக்கு எதிராக தம்மை வலுப்படுத்திக் கொண்டார். யூதாவின் அனைத்து அரண்சூழ் நகர்களில் போர்ப்படைகளையும் பிற பகுதிகளிலும் தம் தந்தை ஆசா கைப்பற்றியிருந்த எப்ராயிம் நகர்களிலும் காவல் படைகளையும் நிறுத்தி வைத்தார். ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார், ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் தம் மூதாதை தாவீதின் வழியில் நடந்தார். மேலும் அவர் இஸ்ரேலின் செயல்களை பின்பற்றாமல் தம் மூதாதையின் கடவுளையே நாடி அவர் கட்டளைகளின்படியே நடந்து வந்தார். ஆதலால் ஆண்டவர் அவரது ஆட்சியை நிலைநிறுத்தினார். யூதா மக்கள் அனைவரும் யோசபாத்துக்கு காணிக்கைகள் கொண்டு வந்தனர். அவர் செல்வமும் புகழும் பெருகியது. மேலும் ஆண்டவரது வழியில் அவர் உள்ளம் உறுதியடைந்து யூதாவிலிருந்த தொடுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் அகற்றினார். அவர் தமது ஆட்சியின் 3ஆம் ஆண்டில் யூதா நகர்களில் போதிக்கும் பொருட்டு தலைவர்களான பென்கையில், உபதியா, செக்கரியா, நெத்தனியேல், மீகாயா ஆகியோரையும், லேவியரான செமாயா, நெத்தனியா, செபதியா, அசாவேல், செமிராமோத், யோனதான், அதோனியா, தோபியா, தோபு அதோனியா ஆகியோரையும், குருக்கள் எலிசாமா, யோராம் ஆகியோரையும் அனுப்பி வைத்தார். இவர்கள் ஆண்டவரின் திருச்சட்ட நூலுடன் சென்று யூதாவில் போதித்தனர். யூதாவின் எல்லா நகர்களிலும் சுற்றி அலைந்து மக்களுக்கு போதித்தனர். யோசபாத்தின் சிறப்பு. யூதாவை சூழ்ந்த நாடுகளெல்லாம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டதால் அவை யோசபாத்தை எதிர்த்து போரிடவில்லை. பெலிஸ்தியர் யோசபாத்துக்கு அன்பளிப்பும் கப்பமுமாக வெள்ளிப்பணமும் கொடுத்தனர். அரேபியரும் அவருக்கு 7700 ஆட்டுக்கிடாய்களையும் 7700 வெள்ளாட்டுக்கிடாய்களையும் அளித்தனர். யோசபாத்து மென்மேலும் வலிமையடைந்து வந்தார். யூதாவில் கோட்டைகளையும் சேமிப்பு நகர்களையும் கட்டினார். யூதாவின் நகர்களில் சேமிப்பு மிகுதியாயிருந்தது. வலிமை மிகு போர் வீரர் எருசலேமில் இருந்தனர். தங்கள் மூதாதையரின் குடும்பத்தின்படி அவர்களது எண்ணிக்கை. யூதாவில் இருந்த 1000 தலைவர்கள். வலிமை மிகு போர் வீரர் 3,00,000 பேருக்கு தலைவன் அத்னா. அவனை அடுத்து வலிமை மிகு போர் வீரர் 2,80,000 பேருக்கு தலைவன் யோகனான். அவனை அடுத்து ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணித்திருந்தவனும் சிக்ரியின் மகனுமான அமசியா. இவனுக்கு கீழ் வலிமை மிகு போர் வீரர் 2,00,000 பேர் இருந்தனர். பென்யமினிலிருந்து வலிமை மிகு போர் வீரர் எலியாதா. இவனுக்கு கீழ் வில்லும் பரிசையும் தாங்கிய வீரர் 2,00,000 பேர் இருந்தனர். அவனை எடுத்து யோசபாத்து. இவனுக்கு கீழ் போர்க்கோலம் பூண்ட 1,80,000 பேர் இருந்தனர். இவர்கள் அரசருக்கு பாதுகாப்பு பணிபுரிந்து வந்தனர். மேலும் யூதாவின் அரண்சூழ் நகர்களில் அரசரால் நியமிக்கப்பட்ட காவலர்கள் இருந்தனர். நாம் 1189 அதிகாரங்களில் 384 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.